இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு இப்போ கிடையாது. இது அலெக்சாண்டர் காலத்திலேயே அலெக்சாண்டர் அம்மா என்ன பண்ணாங்களாம், நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கணும்னு தன்னைய அந்த சக்கரத்தில் வச்சு ஊற்றுவாங்க. காலம் தாமதமாக்குறதுக்காக அந்த சக்கரம் வந்து நம்ம வண்டி சக்கரத்தில் அந்த கர்ப்பிணி பெண்ணை வச்சு சுற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லேட்டாகி குழந்தை பிறக்குங்கிறதுக்காக. அதை மாதிரி அவங்க தன்னை வந்து உட்படுத்தி குழந்தை லேட்டாகி பிறந்து அலெக்சாண்டராக உருவானார் அப்படின்னு சொல்லி வாய்மொழி செய்தி வந்து சொல்லும். அப்போ காலம் பிறப்புக்கு இந்த நேரத்தில் அவர் பிறக்கணுங்கிறது அமைப்பு இருக்குது. இந்த அம்மா சக்கரத்தில் ஏறும்போது கீழே விழுந்து அடிபட்டு அந்த குழந்தை பிறந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அது அந்த அமைப்பு இருந்துச்சு. அதோட்டு அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, நல்லா அறிவு இருந்துச்சு. அந்த அம்மா தூக்கி சக்கரத்தில் வச்சு அந்த சுற்றி அந்த குழந்தை பிறந்துச்சு. அலெக்சாண்டர் பிறந்தார். அது அலெக்சாண்டர் ஒருத்தர் தான் வரும், மற்றெல்லாம் அலெக்சாண்டர் வராதுல்ல. அதேமாரி நல்லதுக்கும் அந்தமாரி சூழ்நிலை உருவாக்குங்க, கெட்டதுக்கும் அந்தமாரி சூழ்நிலை உருவாக்கும். அதை விட்டு பிறப்பை பொறுத்தளவுக்கு நான் இப்போயும் சொல்கிறேன், பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்குது. அந்த காலகட்டங்களில் தேவைகளாக இருந்துச்சு, ஆசைகளாக இருக்குது. இப்போ உங்களோட ஆசைகளை குறைச்சிங்க, தேவைகளை குறைச்சிங்க, பேராசை குறைச்சிங்க. இப்படி பார்த்துட்டு இந்த ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு வேலை, ஒரு படிப்பு, ஒரு கல்யாணம், இதுக்காக பொதுவாக பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுங்க ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன முடிவு எடுக்கிறீங்க. இன்றைக்கி எல்லா முடிவுகளும் வந்து அவசர உலகத்தில் ஒரு முடிவு எடுக்குது. அந்த காலத்தில் ஒரு செய்தியை சொல்கிறேன்னு வச்சுக்கலேன், இங்கேருந்து ஒருத்தர் போய் சொல்லிட்டு வரணும், அப்போ தான் அந்த செய்தி போய் பரவும். இந்த காலத்தில் அப்படி கிடையாது. இன்றைக்கி எங்கே அமெரிக்காவிலையோ ஆப்பிரிக்காவிலையோ லண்டன்லேயோ ஒரு சின்ன செய்தி இருந்துச்சுன்னா நியூஸை விட இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக வருது. நியூஸே அரை மணி நேரம் கழிச்சு தான் வருது. இப்படி அரை மணி நேரம் கழிச்சு தான் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வருது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், லிங்க்டின், நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ஸ்டாகிராம்லாம் அடுத்த நிமிஷமே வந்துடுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி உலகம், யூடியூப்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி உலகம் இயங்குது. அதை விட்டு தகவல் பரிமாற்றம் இருக்குது. அதை விட்டு நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அது அழகாக வந்து இந்தந்த தேவைகளுக்கு மட்டும் ஜோதிடத்தை பாருங்கள், படிங்க. ஜோதிடம் பார்ப்பதை விட படிப்பது தான் சிறப்பு. நான் தான் சொல்கிறேன். நீங்கள் ஜோதிடம் படிக்கணும்னு சொல்கிறீங்க, அதுக்கான வழிகள் என்ன சார்? பொதுவாகவே எப்படி இப்போ ஏஎல்பி படிக்கணும்னா கூட எப்படி படிக்கிறது? இல்லை, பொதுவாகவே வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும், ஒரு முடிவை இது சரியாக நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அதை நான் ஏற்றுக்காத என் விருப்பம். ஆனால் ஏன் இவர் சொன்னாருங்கிறதுக்கு காரண காரியங்களை எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் முதல் விஷயம். அதை விட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் முதல்ல 4:30க்கு எழுந்திருக்கிறீங்களா, 4:30க்கு எழுந்திரிச்சா என் கிளாஸுக்கு வா, இல்லைனா வராத. எப்படி எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன 4:30 மணிக்கெலாம்? ஆமாம், வந்தாவா வர. எனக்கு நீ 12 மணிக்கு ஒரு கோயில் சொன்னேன் பார்த்தீங்களா, 12 மணிக்கு பொதுவாக கோயிலில் உனக்கு போய் உட்கார்றதுக்கு உங்களால் முடியுதுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றுறதுக்கு நீங்கள் ரெடி.